வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கொரோனா பரவல் தொற்று தொடர்பாக மத்திய அரசு தமிழக அரசுக்கு அறிவுரை. பணியாளர்கள், நோயாளிகள் அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் என அறிக்கை. எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட 901 குடும்பங்களுக்கு ரூபாய் 8.68 கோடி நிவாரணம் நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டார் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி மு.க. அழகிரி சந்திப்பு. சிறை தண்டனை குறித்து ஆலோசனை. பேரிடர் கால நடவடிக்கைகளை நிர்மலா சீதாராமன் அரசியலாக்க முயற்சிக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். ஆந்திராவில் ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கொரோனா பரவல் தொற்று தொடர்பாக மத்திய அரசு தமிழக அரசுக்கு அறிவுரைகளை வழங்கியுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று கணிசமாக உயர்ந்து வருகிறது. கொரோனா பரவல் தொற்று தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை, தமிழகம் உள்ளிட்ட மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கியுள்ளனர். இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பு அவசர மருந்துகளை கையிருப்பு வைக்க வேண்டும். வெண்டிலேட்டர், ஆக்சிஜன் சிலிண்டர்கள், ஆக்சிஜன் பைப்லைன்கள் சீராக இயங்குகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும், மருத்துவமனை பணியாளர்கள், நோயாளிகள் என அனைவரையும் மாஸ்க் அணிய அறிவுறுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் கலந்த எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட 901 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க ரூபாய் 8.68 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் வடசென்னை பகுதிகள் மூழ்கின. இதில் தண்ணீர் சூழ்ந்த சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து வெள்ள நீருடன் வெளியேறிய எண்ணெய் கழிவால் திருவொற்றியூர் மேற்கு, எர்ணாவூர் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டன. அதேபோல முகத்துவார பகுதி முழுவதும் எண்ணெய் கழிவு படர்ந்ததால் 8 மீனவ கிராம மக்கள் கடுமையாக பாதித்தனர். இந்நிலையில் கடலில் கலந்த எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட 901 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க ரூபாய் 8.6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். சில தினங்களுக்கு முன் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதிக கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட மரவன்மடம் ஊராட்சி அந்தோனியார்புரம் பாலத்தினை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பார்வையிட்டார். அப்போது அவர் அப்பகுதி மக்களிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். பைபாஸ் பாலம் அருகில் செங்குளம் ஓடையிலிருந்து உப்பார் ஓடைக்கு செல்லும் மழைநீர் வடிகாலினை பார்வையிட்ட பின் சீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி மு.க. அழகிரியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் பொன்முடியுடன் மு.க. அழகிரி சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள பொன்முடியின் இல்லத்தில் மு.க. அழகிரி, மு.க. தமிழரசு ஆகியோர் பொன்முடியை சந்தித்து பேசிவிட்டு புறப்பட்டு சென்றனர். பேரிடர் கால நடவடிக்கைகளை அரசியலாக்க முயற்சிக்கிறார் நிர்மலா சீதாராமன் என்று உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களான வங்கி கடன் இணைப்பு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டு மக்கள் அடைந்த பெரிய பாதிப்பை உணர்ந்து ஒன்றிய அரசு கூடுதல் நிதி தர வேண்டும். அப்பன் என்பது கேட்ட வார்த்தையா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்தார். மரியாதை குறைவான வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்தார். மேலும் பேரிடர் கால நடவடிக்கைகளை அரசியலாக்க முயற்சிக்கிறார் நிர்மலா சீதாராமன் என்றும் தெரிவித்தார். ஆனால் இவருடைய வார்த்தைகள்ல ஒரு நாகரிகம் வேண்டும். என்ன அநாகரிகமா பேசிட்டேன்? என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறது, அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? தெரியாம கேட்குறேன். நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் திருப்பி மாத்திக்கிட்டேன்ல. மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்லலாம். களத்துல வந்து என்டிஆர்எஃப் தான் முதல்ல போச்சு. அந்த மக்களுக்கு நிவாரணத்தோட பக்கத்துலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காயப்பட்ட மக்களுக்கு நீங்க நேற்று முன்தினம் போயிருந்தாங்க. அங்கே இருக்க மக்களை சந்தித்தேன். அவங்க கூட்டிகிட்டு சில
ஒரு சில பகுதிகளில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கெல்லாம் தண்ணி வடியாமல் இருந்துச்சு. உடனே மோட்டர்கள் அதிகமாக அங்கே வர வைக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் அந்த பகுதி மக்களிடம் தான் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன். ஆந்திராவில் ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டம் அனந்தபூர் அமராவதி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது குந்தாவில் இருந்து மார்க்கபுரம் நோக்கி 8 பயணிகளுடன் ஆட்டோ ஒன்று வந்தது. ஆட்டோவை மார்க்கபுரம் PS காலனியை சேர்ந்த ஷேக் அபித் உசைன் என்பவர் ஓட்டி வந்தார். திடீரென கார் கட்டுப்பாட்டை மீறி எதிர்ப்புறத்தில் வந்த ஆட்டோ மீது பயங்கர வேகத்தில் மோதியது. இந்த விபத்தில் காரின் இடிபாடுகளில் சிக்கி நாகேஸ்வர ராவ், ராய வெங்கடேஸ்வரா, ஆட்டோ டிரைவர் ஷேக் அபித் உசைன் ஆகியோர் உடல் நசுங்கி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்த அபிநயா, டேனியல், ரத்னாதேவி ஆகியோரை குண்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி 3 பேரும் உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக முதலீட்டாளர் மாநாடு திட்டமிட்டபடி அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறும் என்று அமைச்சர் TRV ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் இளம் இந்தியா தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் அமைச்சர் TRV ராஜா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே நகரமயமாக்கப்பட்ட முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உலக முதலீட்டாளர் மாநாடு திட்டமிட்டபடி அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறும் என்றும் இந்த மாநாட்டில் தமிழகத்தில் முக்கிய அறிவிப்புகள் வர உள்ளதாக கூறினார். ரொம்ப அற்புதமான மாநாடாக இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு மாநாடாக இது இருக்க போகிறது. குறிப்பாக தமிழகத்துக்கும் தென் தமிழகத்தை சார்ந்த மக்களுக்கு மிக சிறப்பான ஒரு அறிவிப்புகள் எல்லாம் வரவிருக்கின்றன. இந்த மாநாட்டில் அவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ இருக்கும் இந்த சூழ்நிலையில் அவர்கள் மிக சிறந்த பல புதிய அறிவிப்புகள் வரவிருக்கின்றன. நம்ம தென் தமிழகத்துக்கு மட்டுமே நல்ல அறிவிப்புகள். தமிழக அரசின் அலட்சியத்தால் தென் மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் அலட்சியத்தால் தென் மாவட்டங்களில் 6 நாட்கள் ஆகியும் இயல்பு வாழ்க்கை திரும்பாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு பணியையும் அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். அமைச்சர் பொன்முடி தீர்ப்பு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்தியா சட்டத்திற்குட்பட்ட நாடு, சட்டம் அனைவருக்கும் பொருந்தும், அதன் அடிப்படையில் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் கூறினார். பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய முழு பணியை அரசு செய்யவில்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்னும் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் அதிக அளவிலே இருக்கின்ற சூழல், இன்னும் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற பகுதிகள் இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே அவசரப்படியாக இராணுவ ரீதியிலே பணிகளை மேற்கொண்டு மக்களுக்கு செய்யக்கூடிய உயர் பணியை முழுமையான முறையிலே செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் இருக்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் மழை வெள்ள மீட்பு பணிகளை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதிக கனமழை காரணமாக பேல்பேட்டை செல்வநாயகபுரம் சந்திப்பு பகுதியில் உள்ள கருத்த பாலம் முற்றிலும் சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது பாலத்தில் ஏற்பட்ட அடைப்புகளை தூர்வாரி மின் மோட்டார்கள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா வெள்ள மீட்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கு பாஜகவால் தொடங்கப்பட்ட வழக்கு அல்ல என்று புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஓல்ட் டவுன் பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் அங்கு கண் சிகிச்சை பெற்ற பொதுமக்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயில்லாத மாவட்டமாக வேலூர் மாவட்டத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கு பாஜகவால் தொடங்கப்பட்ட வழக்கு அல்ல என்றும்
பாஜகவிற்கு எந்த பழிவாங்கும் நோக்கமும் இல்லை என்று கூறினார். மத்திய அரசோ, மத்திய அரசு சார்ந்திருக்கின்ற வருமான வரித்துறையோ அல்லது மத்திய அரசை சார்ந்திருக்கின்ற இடியோ இதை நடத்தவில்லை. தமிழகத்தை சார்ந்த, தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு பிரிவை சார்ந்தவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் விழுப்புரம் கோர்ட்டிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே இது பிஜேபியால் தொடுக்கப்பட்ட வழக்கல்ல, பிஜேபி பழிவாங்கப்படலாம். ஆக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை பரங்கிமலையில் உள்ள விக்டோரியஸ் பெத்தேல் திருச்சபையில் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை பரங்கிமலையில் உள்ள விக்டோரியஸ் பெத்தேல் திருச்சபை தலைமை போதகர் சாமுவேல் தலைமையில் 23ஆம் தேதியன்று கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் என 2000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தலைமை போதகர் சாமுவேல் ஒவ்வொரு ஆண்டும் 2000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதாக தெரிவித்தார். இத்தகைய நலத்திட்ட உதவிகள் அடித்தட்டு மக்களுக்கு தொடர்ந்து திருச்சபை சார்பாக வழங்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு திருச்சபையை சேர்ந்த போதகர்கள், ஆயர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாங்கள் 2000லேருந்து இதுவரைக்கும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாகிய தொழுநோயாளிகள், குஷ்டரோகம் நிறைந்த மக்கள், பார்வையற்றவர்கள், கண்ணு தெரியாத மக்கள், ட்ரெயினில் தர்மம் எடுக்கிறவங்க, அடுத்து தர்மம் எடுத்து பிழைக்கிறவங்க, ஏன்னா நம்ம கொச்சையாக சொல்லக்கூடாது, பிச்சைக்காரன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அதனால் தர்மம் எடுத்து பிழைக்கிற மக்கள், அடுத்து திருநங்கைகள், விதவை தாய்மார்கள், அனாதைகள், குருவிக்காரங்க, குறவங்குறத்தி வேறு, குருவிக்காரங்க வேறு. ஸோ இந்த விதமான மக்களுக்கு வருஷந்தோறும் கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இயேசு பிறந்தது ஏழை எளிய மக்களுக்காக என்பதை, அவருடைய அன்பை விளங்கும்படியாய் இந்த அன்பான காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். மது போதையில் கூலி தொழிலாளியை அடித்து கொலை செய்த சம்பவத்தில் இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள கீழக்குப்பம் ஐயனார் கோவில் தெருவில் வசித்து வருபவர் சிதம்பரம் மகன் சக்திவேல். கூலி தொழிலாளியான இவருக்கு மலர்குடி என்கிற மனைவியும் 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த மே மாதம் சக்திவேல் அதே பகுதியில் உள்ள குளத்திற்கு சென்றபோது அங்கு மது அருந்து கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த ஞானகுரு, ராஜசேகர் ஆகிய இருவரும் சக்திவேலிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த ஞானவேல் மற்றும் ராஜசேகர் ஆகிய 2 பேரும் சேர்ந்து சக்திவேலை உருட்டுக்கட்டையால் அடித்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர். இந்த தாக்குதலில் இரத்த காயங்களுடன் மயங்கியிருந்த சக்திவேலை அவ்வழியாக வந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சக்திவேல் இறந்து விட்டதாக கூறினர். இதுகுறித்து உயிரிழந்த சக்திவேலின் மனைவி மலர்கொடி அளித்த புகாரின் பேரில் முத்தாண்டிக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 நபர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் ரூபாய் 5000 அபராதம் விதித்து கடலூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தமிழகத்திலேயே முதல் முறையாக 36 மணி நேரத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்தும் வழக்கில் 7 மாதத்திற்குள் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. திருக்கோவிலூரில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவிலில் வெகு விமரிசையாக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் 2000 ஆண்டுகள் பழமையான உலகளந்த பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீதேவி, பூதேவி பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை காண திருக்கோவிலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வைகுண்ட வாசலின் வழியே பெருமாள் வருவதைக் கண்டு கோவிந்தா என கூறி ஆரவாரம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் அருகே 1541 பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்குதல் மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தொடங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2023-2024 கீழ் 1541 பயனாளிகளுக்கு
தனிநபர் வேலைக்கான அடையாள அட்டைகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசுவாமி வழங்கினார். இதனையடுத்து மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமையும் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதனையடுத்து பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் அரசின் திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்ட தமுமுக சார்பில் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50 லட்சம் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் லாரியின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாவா ராவுத்தர், தமுமுக துணை பொதுச் செயலாளர் சலீமுல்லா கான் ஆகியோர் தலைமையில் உணவுப் பொருட்கள் கரூரிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் தலா ரூபாய் மதிப்பில் அரிசி, கோதுமை மாவு பாக்கெட், பிரெட், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் சுமார் 1250 குடும்பங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அப்போது பிரீமியர் இப்ராஹிம் ஷேக் அப்துல்லா, மாவட்ட அளவில் ஏராளமான தமுமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கனமழை காரணமாக மிகப்பெரிய அளவிலே மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் களத்தில் மீட்பு பணிகளில் இறங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் சுமார் 20,000 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் போன்ற பகுதிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது. உடனடியாக அங்கே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பேரிடர் மீட்புக் குழுவினர் 500க்கும் மேற்பட்டோர் அங்கு கடந்த 5 நாட்களாக முகாமிட்டு தினமும் 5000 பேர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து வருகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து தாமரைப்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தாமரைப்பாக்கத்தில் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் தாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட புகை குண்டு தாக்குதலை கண்டித்தும் 142 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் எல்லாபுரம் தெற்கு வட்டார தலைவர் சிவசங்கரன், கங்கை குமார், ஒன்றிய கவுன்சிலர் திருமலை சிவசங்கரன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்குன்றத்தில் பாஜகவினரை கண்டித்து விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் ஜோதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் நீலமேகம் கலந்து கொண்டு இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்த பாஜக அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார். இதில் மாதவரம் தொகுதி அமைப்பாளர் செந்தில்குமார், ஒருங்கிணைப்பாளர் புயல் பிரசாத், மகளிர் அணியினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக அரசை கண்டித்து விசிகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா சங்கம் சார்பில் 26ஆம் ஆண்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் 26ஆம் ஆண்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு பாலசுப்பிரமணிய சுவாமி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் செய்திருந்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்று சென்றனர். 141 எம்பிக்களை நாடாளுமன்றத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மணிகுண்டு முன்பு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் அர்த்தநாரி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் 141 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடைநீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றதை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா எனும் கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் மதுரை கள்ளழகர் கோவில் உபகோவிலான மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் சிறப்பு பெற்ற திருமொழி திருவாய்மொழி பகல்பத்து திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் பெருமாள் முன்பு நாயன்மார்கள் இயற்றிய பாசுரங்கள் பாடப்படும் வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு
சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட பெருமாளை தரிசனம் செய்தனர். கச்சா எண்ணெய் கழிவால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவொற்றியூரில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிக்ஜாம் புயலின் போது சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவானது எண்ணூர் கோசஸ்தலை ஆற்றிலும் கடல் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் கலந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதில் கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்த நிலையில் மீனவர்களின் பைப்பர் படகுகளும் எண்ணெய் கழிவுகளால் மிகவும் சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 6 கிராமங்களுக்கு நிவாரணம் அறிவித்த நிலையில் தற்போது பலருக்கும் நிவாரணம் வழங்கவில்லை என திருவொற்றியூர் குப்பத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியலில் அனைத்து மீனவ கிராம மக்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காட்டுமன்னார் கோவில் அருகே அரசு உதவி பெறும் டிஎல்சி பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 100 ஆண்டுகளாக இயங்கி வரும் அரசு உதவி பெறும் டிஎல்சி நடுநிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. டிஎல்சி இறையூர் இறைப்பணி இந்தியா தலைவர் இப்ராம்பால் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், டிஎல்சி தொடக்க கல்வி கழக தலைவர் ஆண்ட்ரூஸ் ரூபன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் பள்ளி மாணவர்களின் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை வளவன், மாவட்ட செயலாளர் மணவாளன், தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் அதிகாலை 5 மணிக்கு சவுந்தரராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு பெருமாள் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது தீர்த்தம் மற்றும் லட்டு ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தில் ஸ்ரீ ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் இந்த ஆண்டு 2வது முறையாக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது விருச்சிக லக்னத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் திருச்சுற்றில் உள்ள தங்க மரத்தை சுற்றி சொர்க்கவாசல் வழியாக கடந்தார். புண்ணிய நகரமாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலில் அதிகாலை கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இதில் வைகுண்ட பெருமாள் ரோஸ் மற்றும் நீல நிறத்தில் பட்டு உடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ திருவரங்கநாதர் பெருமாள் கோவிலில் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வேணுகோபால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 47,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 15 ரூபாய் அதிகரித்து 5,875 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 47,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 51,272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் முதன்மை நிகழ்வுகள். கொரோனா பரவல் தொற்று தொடர்பாக மத்திய அரசு தமிழக அரசுக்கு அறிவுரை. பணியாளர்கள் நோயாளிகள் அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் என அறிக்கை. எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட 901 குடும்பங்களுக்கு ரூபாய் 8.68 கோடி நிவாரணம் நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டார் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா.
சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி மு.க. அழகிரி சந்திப்பு. சிறை தண்டனை குறித்து ஆலோசனை. பேரிடர் கால நடவடிக்கைகளை நிர்மலா சீதாராமன் அரசியலாக்க முயற்சிக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். ஆந்திராவில் ஆட்டோவும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.